ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் தேவன் தாமே கிருபையாய் எங்களை நடத்தியதுக்காக நன்றி. இனிமேலும் நீங்கள் எங்களை கிருபையாய் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்கோட இந்த நல்ல வேத தியானத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புகிறதுக்காக நன்றி. உங்கள் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காக நன்றி, பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போடைய செல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நல்ல மாலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை சேர்ந்து தியானிக்க முடியாத நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சரி, தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமையுள்ளதாக. தொடர்ந்து நம்ம சபையை குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கிறிஸ்துவின் சபை என்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். ஓகே, தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கும் நம்ம கடைசியாக நேற்றைக்கு பஸ்காவை பற்றி பார்த்தோம். சரிங்களா? அந்த பஸ்கா பண்டிகை தான் அவங்க ஆசரித்தாங்க. ஏசப்பா அந்த டைம் இனி எப்படி ஆசரிக்கணும்னு சொன்னாங்க, இப்படி இதை என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்க, சபையை கூடி வரும்போதெல்லாம் விட்டு விடாதீங்கலாம் இருக்கு இல்லையா? கம்யூனியனை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது எதுக்காக முழுக்கன்னா நம்ம ஒரு அன்பாக இருக்கணும். தேவனுடைய விருப்பமே என்னது? கட்டளையே என்னது? ஆமாம், தேவனும் உண்மையாக நேசிக்கணும், அதே போல் மனுஷங்களையும் பிற மனுஷங்களையும் நேசிக்கணும். இப்படி வாழ்ந்தாலே போதும், சூப்பர் வாழ்க்கை. இதுதான் தேவனுடைய கலாச்சாரம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, இந்த பஸ்கா பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இன்றைக்கும் நம்ம சிறிதரன் பிரதர் டேசி சிஸ்டருடைய திருமண நாள். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த நல்ல நாளை காண செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான அன்பு தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து 2 குழந்தைகளை கொடுத்து இம்மட்டுமாய் நடத்தியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இனிமேலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆமேன். அருமையான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆமேன், ஒரு குடும்பமாக கர்த்தர் ஆராதிக்கிற ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக வச்சிருக்கிறார். இன்னும் அவங்க தேவன் அறிகிற அறிவில் எல்லா ஆசீர்வாதத்திலையும் அவங்க இன்னும் பெறுவார்களாக என்று சொல்லி நம் சபையார் யாவரும் ஆசீர்வதிப்போம், வாழ்த்துவோம். கண்களை மூடி ஒரு மனமாய் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்போம். நல்ல தகப்பனே, அருமையான அன்பு சகோதரர் சிறிதன் அவர்களே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். டேசி சிஸ்டர் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அருமையான பிள்ளைகள் 2 பேரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பமாய் நீங்கள் உமது பிள்ளைகளை ஆராதிக்க செய்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. இன்னும் உங்களை அறிகிற அறிவில் வளர்ந்து, உங்கள் சத்தியத்தின்படி வளர்ந்து உங்களுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் செய்ய இருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மனதார அருமையான குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற பார்க்கல இந்த குடும்பம் இன்னும் இன்னும் பல மடங்கு பெருகுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை பேசுகிறோம். குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒற்றுமையை பேசுகிறோம். சந்தோஷம் சமாதானம் நிரம்பி வெளியேற்றும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாவதாக. தேங்க்யூ டாடி, நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், எதிர்காலங்கள் எல்லாம் சிறப்பாய் நீங்கள் அமைத்து கொடுப்பதற்காக நன்றி. பிள்ளைகள் இன்னும் உங்களை அறிகிற அறிவில் வளர தேவன் கிருபை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நல்லவர் என்றும் கர்த்தர் நல்லவர் ஊழியத்துக்கென்றும் அருமையான குடும்பத்தை நீங்கள் இலங்கை பட்டணத்திலே சாட்சியாக நிலை நிறுத்தியிருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் அவர்களை வெளியரங்கமாக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் விசுவாசத்தை உலகம் எங்கிலும் பிரசித்திப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். அவர்கள் குடும்பத்தார் எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பாக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அருமையான தம்பதிகளுக்கு, அருமையான குடும்பத்திற்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கர்த்தர் நல்ல ஊழியத்தை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார்கள். ஓகே, தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். இம்மட்டும் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். ஓகே, கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். சபை அப்படின்னா எபேசியர் 1 கடைசி வசனம். அதுக்கு முந்தின வசனம் வேணால் படிச்சுக்கலாம். 23. எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஆமென். யாரை பற்றி சொல்லுது? ஏசப்பா பற்றி சொல்லுது. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஆமென். சரீரமாகிய சபை நம்ம தான். இந்த சபை, சரீரமாகிய சபை
ஆமாம், பேதுரு சொன்னால எந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஓகே, சரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து வாழுகிற பிள்ளைகளின் கூட்டங்களுக்கு பேர் தான் என்னது? ஆமாம், சபையார். ஆமாம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் சொன்னார்? இயேசு சொன்னார். யாருடைய சபை அது? இந்த கல் மேல என் சபையை கட்டுவேன்னார். அது இயேசுவின் சபை. அதான் நம்ம கிறிஸ்துவின் சபைன்னு தியானிச்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இயேசுவின் சபை. ஆமென். ஆமாம், அதை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. கையை தட்டி. ஆமாம், சபையார் இயேசுவின் சபையா இருக்கும்போது அந்த சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. சரி, இப்போ உங்களுக்கு வசனத்தை எடுத்து காட்டுறேன். யாத்திராகமம் 12. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, 1லேருந்து வாசிப்போம். 12:1. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. மோசேயும் ஆரோன் யாரு? ஊழியக்காரங்க. சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி. கையை தட்டி. யார் இவங்க? இஸ்ரேல் சபையார். ஆமாம், இவங்களை தேவன் எப்படி நடத்தினார்? சுகமாய் நல்லா போஷித்தார். ஆமாம், இவங்களை செங்கடலாம் தாண்டி தப்பு வச்சு கொண்டு வந்தார். இவங்களுக்காக அற்புதம் அதிசயம்லாம் செஞ்சார். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அற்புதம் அதிசயம்லாம் செஞ்சார் இல்லையா? சரி, செஞ்சார். ஆமென். ஆமாம், இவங்களை என்ன சொன்னார்? நீங்கள் எகிப்திலையும் சரி, இந்த கலாச்சாரம், இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எகிப்தின் கலாச்சாரமும் சரி, இல்லை நீங்கள் போகிற இடத்துல எங்கே உள்ள கலாச்சாரத்தையும் பின்பற்றக்கூடாது. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் பின்பற்றணும்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலக கலாச்சாரத்தின்படி வாழக்கூடாது, பரலோக கலாச்சாரத்தின்படி நீங்கள் வாழணும். அதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள், பரிசுத்த ஜனம்லாம் சொல்லியிருப்பார். தெரியும் இல்லையா நமக்கு வசனங்கள்லாம்? நீங்கள் என்னுடைய பரிசுத்த ஜனம், என்னுடைய ஜனம். ஆமாம், அப்படின்லாம் சொல்லியிருப்பார். எனக்கு பரிசுத்தமான ஜனம், எனக்கு பிரியமான ஜனம், என்னுடைய ஜனம், என் ஜனம், அப்படிலாம் சொல்லியிருப்பார். சரி, இதுக்கு பேர் தான் சபையார். சரிங்களா? ஆமீன். ஓகே, இந்த தேவனுடைய பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கூட்டத்துக்கு பேர் தான் சபையார். சரிங்களா? ஆமேன். அதுதான் இன்னைக்கு சபை. எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இந்த கூட்டத்துக்கு பேர் தான் சபையார். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் சபை. இப்போ அந்த சபையை தேவன் அழகா நடத்தினாரா? எங்க கொண்டு போய் சேர்த்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். எத்தனை புரியுது? அதில் விசுவாசித்தவர்கள் போய் சேர்ந்தாங்க, மற்றவங்க இழந்து போயிட்டாங்க. அப்படித்தான் கிறிஸ்துவனுடைய சபையும். ஆமேன். ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். எத்தனை புரியுது? இஸ்ரேல் ஜனங்கள் கெட்டு போகாமல் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் ஒரு கூட்டம். ஆனா நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க, செத்தும் போயிட்டாங்க. புரியுதுங்களா? கெட்டு போயிட்டாங்க, செத்தும் போயிட்டாங்க. ஆமேன். ஆனா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ள கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். அப்படித்தான் நீங்களும் நானும் அந்த சபை. எத்தனை புரியுது? ஆமேன். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ அற்புதமாக நடத்தினார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? உங்களையும் அவ்வளோ அற்புதமாக நடத்துவார், அதை விட மேலாகவே நடத்துவார். ஆமாம், புரியுதுங்களா? ஓகே, இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக நடத்தினார். இன்னைக்கு உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் ஆவியானவர், உங்களுக்குள்ளே இருந்து உங்களை நடத்திட்டு இருக்கிறார். ஓகே, சரி, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்போதான் இதில் பஸ்கா பற்றி தெரியும். சரிங்களா? நான் நம்புகிறேன் இந்த சபையை அழகா தேவன் நடத்தினார். நிறைய பேர் விசுவாசிக்கவே இல்லை. ஆனால் யோசுவா காலேபை விசுவாசிச்சாங்க, அவங்க சுதந்திரிச்சாங்க. அப்படித்தான் ஆமேன் நம்மளையும் தேவன் அழைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் விசுவாசித்து வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கை இன்னும் மேன்மையாக இருக்கும். ஓகே, சரி. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. இது ரொம்ப முக்கியமான மாதம் அப்படின்றார். நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர். ஆட்டுக்குட்டினாலே யார் ஞாபகம் வரும்? இயேசு கிறிஸ்து. ஆமாம், இங்கே சபையார் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்தாங்க. தேவன் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்தார். இந்த சபைக்கு நல்ல அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வாங்க, புரியும். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான
பேர்களாக இராமல் போனார். அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன போட்டிருக்கு? ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்கள் இல்லாமல் போனா, ஒரு ஆடு பத்தலைன்னா இன்னொரு ஆடை சேர்க்கணும்னு அர்த்தம். ஒரு பிரெட்டு பத்தலைன்னா இன்னொரு பிரெட்டு சேர்க்கலான்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? ஒரே பிரெட்டில் தான் பிச்சாரு அப்படின்னா அவ்வளோ பேர் தான். அவங்க 12 பேர். இங்கே கூட்டம் நிறையா இருக்குது சபையில். அப்போ நிறைய பிக்கணும். ஆமாம், புரியுதுங்களா? அண்டா நிறைய சாப்பாடு பொங்கணும். ஓகே, சரி. அவன் சமீபம் அப்படி இருக்க போயில் யாரானாலும் கூட சேர்த்துக்கோ அப்படின்றாரு. சரிங்களா? ஓகே. ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். பழுதற்றது. இயேசு கிறிஸ்து பழுதுள்ளவரா? இல்லை. அதனால தான் பழுதற்ற, ஆமாம், பாவம் அறியாத அவரை, பாவம் இல்லாத அவரை நமக்காக தேவன் பலியாக்கினார் அப்படின்ட்டு இருக்கோம். சரி, ஆணும், அதனால தான் ஆண் ரொம்ப முக்கியம். ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஏன் இயேசு கிறிஸ்து ஆணா பிறந்தார், ஆணா இரட்சகர் ஆணா இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? ஓகே, ரைட். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். இந்த 1 வயதுள்ளது மைண்டில் வச்சுக்கோங்க. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, எத்தனை பேருக்கு புரியுது? 2 நாள் தொடர்ந்து கேட்டவங்களுக்கு இது புரியும். புரியுதுங்களா? ஆமாம், அவங்களும் சாயங்காலத்தில் தான் சாப்பிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது கட்டாயம். அவங்களுக்கு கட்டாயம் சாயங்காலத்தில் தான் புசிக்கணும்னு அவங்களுக்கு கட்டளை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் அவங்களுக்கும் அதுதான். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதல் தானே, சாயங்காலத்தில் தான் சாப்பிட்டாங்க. சரிங்களா? நம்மளும் அதனால் சாயங்காலம் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் இது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு மனதுக்கும் ஒற்றுமைக்காகவும் இது நம்ம ஏற்படுத்துகிறோம். அதுக்கேற்றார் போல் நம்ம இதை கடைபிடிப்போம். சரிங்களா? பிள்ளைகளெல்லாம் பார்த்து எல்லாரும் கூடுற ஒரு நேரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்னொன்று உங்களுக்கு புரியுமா சொன்னால், சாயங்காலம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். சாயங்காலம் நிறைய பேர் வர முடியலை, காலையில் நிறைய பேர் வரலாம் அப்படின்னா எதை சூஸ் பண்ணலான்னா காலையில் சாப்பிட்றத சூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே டைமிங் மிஸ் ஆயிடுது, இங்கே ஆட்கள் குறைஞ்சி போயிடுது. தேவன் டைமிங்கை ஆட்களான்னு பார்த்தா ஆட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். ஓகே, அந்த விதத்தில் தான் நாம் எல்லாமே செய்வோம். அதனால் இதை என்ன சொல்கிறதுக்கு, தேவ திட்டத்தின்படி தான் இருக்கும். முழுக்க முழுக்க இங்கே என்னது, எதுக்காக இது? ஒரு மனம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுறது, இதுதான் இங்கே ப்ராக்டிஸ் செய்யப்படும். ஓகே, சரி. அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலக்காலில் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, அன்னைக்கு ரத்தத்தை என்ன பண்ணாங்க? தெளிச்சாங்க. ஏசப்பா என்ன சொன்னார்? ரத்தத்தை குடிக்க சொன்னார். புதிய உடன்படிக்கையில். புரியுதுங்களா? அதனுடைய சாராம்சம் ஒன்று தான். அந்தந்த காலகட்டத்துக்கு போல் அதை செஞ்சாங்க. ஓகே. அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடையையும் அதற்குள்ள யாவி ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. இப்போ ஏசப்பா இந்த கீரையோடும் அப்படிலாம் பண்ணலை. அன்னைக்கு பஸ்கா அவங்க சாப்பிட்டாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அதில் ஒன்றையும் விடிய காலம் மட்டும் மீதியாய் வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினினால் சுட்டெரிப்பீர்களாக. ஓகே, சரி. இப்போ பாருங்க, இந்த ஆடு போட்டிருக்கு இல்லையா, கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னார் ஏசப்பா. ரத்தம் என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். இப்போ ஆடு ரத்தம் வந்துட்டா, சரி, புரியுதுங்களா? ஆமேன். அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், ஓகே, அக்கினியில் சுட்டரிக்கணும். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அரை கச்சைகளை கட்டி கொண்டும் உங்கள் கால்களை பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவர். அது கர்த்தருடைய பஸ்கா. என்னதான்? கர்த்தருடைய பஸ்கா. அதை எப்படி புசிக்கணுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும், அடுத்து உங்கள் கால்களை பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவர். இது கர்த்தருடைய பஸ்கா. அப்படின்னா இப்போ அப்படியே செஞ்சாங்க ஏசப்பா உட்காந்து? அன்னைக்கு பஸ்கா அப்படியே ஆசரிச்சாங்கன்னா இல்லை, பஸ்கா ஆசரிச்சாங்க தடி பிடித்து கொண்டு அப்படின்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் கடந்து போய், இது எதுக்குன்னு ஒரு அடையாளம், அவங்க கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுக்காக. அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு எகிப்து தேசத்திலும் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேரானவராக இருக்கிறது எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர்.
அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தலைமுறைதோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவர்கள். இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளாலும் புசிக்க கடவர்கள். எத்தனை நாள்? 7 நாள். ஆ ஓ, முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவனவனோ அந்த ஆத்துமா இஸ்ரேலிலிருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும். எப்படி? சபை கூடுதல். 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதுக்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். என்னது? இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாப்பிட்றது தான் போட்டிருக்கு. புரியுதுங்களா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவர்கள். சரிங்களா? ஆமேன். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாளாலும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. அப்படி நிறைய சொல்லியிருப்பார். அப்படி புசிச்சா அறுப்புண்டு போவான். புளிப்பில்லாத யாதொன்றை நீங்கள் புசிக்க புளிப்பிடப்பட்ட யாதொன்றை நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவார். சரிங்களா? ஓகே. அப்பொழுது மோசே இஸ்ரேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைகளின் மேல் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைகளின் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். சரிங்களா? கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைகால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவொட்டாமல் வாசப்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நித்திய நியமமாக கைகொள்ள கடவர்கள். இதை எப்படியா உங்களோட விட்டுற கூட உங்கள் பிள்ளைகளுக்கு வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றார். என்ன அப்படின்னா, அதாவது எதுக்கு அப்படின்னா பாருங்க, அடுத்து கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனை கைகொள்ள கடவர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனை கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் இதை நீங்கள் நித்தியமாக கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அப்படின்னா. நல்ல கவனிச்சுக்கோங்க. விளக்கம் இங்கேயே இருக்குது, வேற எங்கேயும் போக வேண்டாம். அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். சரிங்களா? அது என்னன்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பஸ்காவை ஆசரிக்கணும். பஸ்காவை ஆசரிக்கும் போது இதை இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே ரெகுலராக செய்யணும், கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஃப்யூச்சரில் நீங்கள் சொல்லணும். சங்கார தூதன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எகிப்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த தலைச்சான் பிள்ளைகளை பூரா காலி பண்ணிடுவான். மூத்த பிள்ளைகள் பூரா செத்து போயிடுவாங்க. இவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்க. எப்படி? இந்த பஸ்கா இதன் முறைமையின்படி இந்த தெளிக்கப்பட்ட இரத்தத்தினால காப்பாற்றப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க செஞ்ச தப்புக்காக தான் அவங்க சாகுறாங்க. சரிங்களா? இவங்களும் தப்பு செஞ்சவங்க தான். ஆனால் இந்த இரத்தம் இவர்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இவங்க தேவனுடைய சனம். சரிங்களா? ஓகே. இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதை நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படின்னா, எப்பா ஆமாம், எகிப்தில் இருக்கும்போது நாங்களும் சாக வேண்டியதுதான், எங்கள் தலைச்சான் பிள்ளைகளும் சாக வேண்டியதுதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் இருந்ததுனால எங்களுக்கு பாதுகாப்பாக அவர் ஒரு அடையாளத்தை போட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்ததுனால நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். அதனால் இது பிற படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், எல்லா முதற் பேரான பிள்ளைகளும் யாருக்காக? கடவுளுக்காக. ஏன்னா அன்னைக்கு இதெல்லாம் நித்திய உடன்படிக்கை. இதெல்லாம் எதுக்குன்னா தேவன் நம்மளை அன்னைக்கு அவங்க மத்தியிலேருந்து காப்பாற்றினார், விடுவிச்சார். ஆமாம், எல்லாரும் சாக வேண்டியது. ஆனால் நம்மளை சாக விடலை. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க தலைச்சான் பிள்ளைகளை பூரா கொன்னாங்க. இந்த பூமி அப்படிப்பட்ட பூமி. சரிங்களா? ஆமாம், மோசே காலத்தில் தலைச்சான் பிள்ளைகளை கொன்னாங்க. அது மட்டும் இல்லை, பலியெல்லாம் செலுத்துவாங்க இந்த தலைச்சான் பிள்ளைகள் எல்லாம். சரிங்களா?
தெய்வத்துக்கு பலியெல்லாம் செலுத்துவாங்க. அப்படி இவங்க பிள்ளைகளெல்லாம் சாகாம கர்த்தர் கிருபையா காப்பாத்தினார். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் அப்படியே கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடு ராத்திரியில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும், எப்படி பார்வோன் ராஜா பிள்ளையிலேருந்து சிறையில கிடக்கிறவனுடைய பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரான அனைத்தும் மிருக ஜீவன்கள் எல்லாம் தலையீற்றை அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்படின்னா கர்த்தர் அழிக்கல, இப்போ இங்கே விதைக்கான பலன் வந்துச்சு. வெள்ளம் வந்தது இல்லையா, வியாதி வந்தது இல்லையா, அப்படித்தான். ஓகே. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரர்களும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்தில உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியில் அவன் மோசே ஆரோனை அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரர் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான். சரிங்களா? எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாக அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். இந்த ஜனத்தை தேவனுக்கு ஆராதிக்கணும் அப்படின்னு அனுப்ப சொன்னால் இவன் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த ஜனங்களை போட்டு பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்திட்டு இருந்தாங்க. யார்? இந்த ராஜா முதற்கொண்டு எகிப்தியர் எல்லாரும். இவங்க எல்லாரும் விடுவிப்பதற்காக தேவன் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சார். செஞ்சதுன்னா அவர் கொல்ற தேவன் இல்லை. பழைய நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டது அப்படி தான். இவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்கள கொன்னார், அப்படி கிடையாது. ஆமாம், இவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க செஞ்சதுக்கு ஒப்பு கொடுத்தார். புரியுதுங்களா? அவன் எதை விதைச்சோன்னா அதை அறுக்க ஒப்பு கொடுத்தார். எத்தனை இருக்கு புரியுது? ஆமேன். சரி, இப்போ பிசைந்த மா புளிக்கு முன்னே ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களை கட்டி தங்கள் தோள்கள் மேல் ஏற்றுக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளும் பொன் உடைமைகளும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். எப்படி? ஆமாம், பஸ்கா ஆசரிச்ச அன்னைக்கு என்னெல்லாம் நடக்கு பாருங்க. என்னெல்லாம் நடக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. பஸ்கா ஆசரிச்சா என்ன நடக்குன்னா, ஆமேன், ஆமாம், உயிர் காப்பாற்றப்படுது ஒன்று. அடுத்து என்ன நடக்கு அப்படின்னா, இவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. ஜனங்களே இவங்களை விடுதலை பண்ணுறாங்க. போங்க 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 அப்படின்றாங்க. 2. 3வது, இது மிகப்பெரிய சத்தியங்கிற இப்போ புரியும். 3வது என்ன நடக்குது? ஆமாம், வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த வெள்ளியும் பொண்ணெல்லாம் ஏது? இவங்ககிட்ட இருந்து சுரண்டுனது. புரியுதுங்களா? சரி, இப்போ நான் சொல்கிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். எதுக்காக? அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? அதான் கிறிஸ்து பஸ்கா. இப்போ அடிக்கப்பட்ட பஸ்கா, இதுவரைக்கும் அடித்த பஸ்கா வேற, புளிப்பு கிளிப்பெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இனி பஸ்காவே வேற மாதிரி மாறுது. ஏசப்பா என்ன சொன்னார்னா, பஸ்காவுக்கு முன்னாடி சொல்றார், பஸ்கா அன்னைக்கு அடிக்கப்படும். புரியுதுங்களா? ஆமாம், இயேசுவா சிலுவையில் அடிப்பாங்க. அடிக்கும்போது என்ன நடக்கும்? இரத்தம் சிந்தப்படும். பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். ஒரு ரத்தம் என் ரத்தம் சிந்தப்படும். அது எதுக்காகனா உங்கள் பாவத்தை மன்னிக்கிற பஸ்கா. அது என் சரீரம் பிக்கப்படும். அது எதுக்காகனா உங்கள் பாவத்தை மன்னிக்கிற பஸ்கா. ஆட்டுக்குட்டி நான் உங்கள் பாவத்துக்காக. எத்தனை பேர் புரியுது? ஆமாம். அடுத்து வேதம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அப்போ ஏசப்பா சிலுவையில் நமக்காக பலியானதை விசுவாசிக்கிறனால என்ன நடக்கும்? நாம் சுகமடையும், நாம் சாக மாட்டோம். எத்தனை புரியுது? சங்கார தூதெல்லாம் வந்து கொல்ல மாட்டான். தலைச்சான் பிள்ளைகள்லாம் செத்து போகாது. சுகமாய் உயிரோடு இருந்தாங்க அந்த ஜனங்கள். 1. 2வது, விடுதலை ஆனார்கள். புரியுதுங்களா? பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். எகிப்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்கினார். போங்க போங்கன்ட்டாங்க அந்த ஜனங்கள். இந்த ஜனங்களை விட்டு இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய அந்த பாவம், அந்த வாழ்க்கையிலேருந்து இவங்க நீக்கப்பட்டவர்கள் ஆனார்கள். புரியுதுங்களா? பாவத்திலிருந்து விடுதலை. அடுத்து என்னது? ஆமாம், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். புரியுதுங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்களும்படிக்கு அவர் நமக்காக தரித்திரர் ஆனாரே. அவருடைய தரித்திரத்தினால் நாம் யாரு? ஐஸ்வர்யவான்கள் ஆகிறோம். எத்தனை பேர் புரியுது? இப்போ புரிஞ்சுதா? இதுதான் பஸ்கா. சிலுவையில் இதுதான் நடந்துச்சு. இதுதான் இந்த சபை.
இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த பஸ்காவை ஆசரிக்கிற இயேசு கிறிஸ்துவ, இந்த கம்யூனியன்ல இந்த அவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற, அவரை விசுவாசித்து செய்கிற, அவருக்கு அவருடைய சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில வியாதி, வறுமை, பாவ காரியங்கள் இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் சபை. இப்படி வாழ்றதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை, பரலோக கலாச்சாரத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. இப்படி வாழ்கிறவங்க பேர் தான் சபைகள். அதனால தான் சொன்னார், ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எத்தனை புரியுது? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே சேர்த்தாரா? சபையில் சேர்த்தார். எந்த சபை? கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து வாழ்கிற இந்த கூட்டம், இந்த ஜனக்கூட்டம். புரியுதுங்களா? ஆமே. இப்போ தயவு கிடச்சிச்சு, பொருளாதாரம் பெருகிச்சு. அதான் நான் சொல்கிறேன், இந்த விசுவாசத்தில் வாழ்கிற நீங்கள் வியாதியாக, கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்கிற நீங்கள் வியாதியாக இருக்க மாட்டீங்க, தரித்திரத்தில் இருக்க மாட்டீங்க, பிரச்சனையில் பிரிவினையில் இருக்க மாட்டீங்க, பாவத்தெல்லாம் ஜெயிப்பீங்க, ஈஸியாக ஜெயிப்பீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இதான் சத்தியம். ஆமேன். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால், எப்படி எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கிது, கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இவங்களுக்கு வர வேண்டியதை பூராத்தையும் எடுத்துக்கிட்டாய். எல்லாம் இவங்களுக்கு வர வேண்டிய காசு தான். அவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. இவங்க உழைச்ச உழைப்புக்கு சுரண்டுனாங்க அவங்க. அதை தான் இப்போ வட்டி முதலமாக கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி, இஸ்ரேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையை பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள். எத்தனை பேர் அந்த கூட்டம்? புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். இன்னும் பிள்ளைகள் இருக்கிறாப்புல. ஸ்திரீகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புருஷர்கள் மட்டும்தானே போட்டிருக்கு. சரி, அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் இன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வலிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம். எப்படி 430 வருஷம் இருந்தாங்க. அதில் யோசேப்பு காலம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபுல்லாக அடிமையாக இருந்தாங்க. யோசேப்பை அறியாத, தேவனை அறியாத ராஜா பார்வோன் இவங்களை அடிமையாக்கி அவ்வளோ வருஷம் சித்திரவதைப்படுத்தினான். இப்போ பல வருஷ அந்த பிரச்சனையிலேருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். கையை தட்டி. எத்தனை புரியுது? இதெல்லாம் பஸ்காக்கு பிறகு நடக்குது. அப்படித்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை வியாதியோடையும், மரணத்தோடையும், வறுமையோடையும், ஏழ்மையோடையும், பாவத்தோடும் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கை, அவருடைய தலைமையில நீங்கள் சுகமானீங்க. அவர் உங்கள் பாவத்துக்காக தான் அவர் அறையப்பட்டார், உங்கள் அக்கிரமத்துக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். அதனால் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க, நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. புரியுங்க? உங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. உங்கள் பாவம், நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு சிந்தப்பட வேண்டிய ரத்தம் ஒருத்தர் சிந்திட்டார். எத்தனை புரியுது? நீங்களாம் ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லிருக்கு. ஆடு இளங்காடா வெள்ளாட்டுக்கிட்ட இல்லை. இயேசுவே சிலுவையில் பலியானார், குமாரனே பலியானார். ரொம்ப முக்கியம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த ரத்தம்லாம் பாவத்தை நீக்காதான். இளங்கடா வெள்ளாடுலாம், இந்த ரத்தம் தான் பாவத்தை நீக்கும். இதுதான் நிஜம், அது நிழல். எத்தனை புரியுது? ஃபோனில் டம்மி ஃபோன் ஒன்று வச்சுருப்பான், எல்லாம் இருக்கும், ஆனால் யூஸ் பண்ண முடியாது. அது டம்மி. அது என்ன சொல்கிறதுக்கு, அது ஒரு சாம்பிள். இங்கே தான் இருக்கும் ஒரிஜினல். சரிங்களா? அது வெறும் ஷோகேஸ் வைக்கிற பொம்மை மாதிரி தான். ஓகே, சரி. எத்தனை விசுவாசிக்கிறேன்? அது பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்ததெல்லாம் சாம்பிள் தான். இதுதான் ஒரிஜினல். அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் 42 வசனம். அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இருந்து தான் கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினால இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. எத்தனை புரியுது? அவங்க அவ்வளோ அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆனாங்களே, அதனால தான் இது முக்கியமான ராத்திரி. எத்தனை புரியுது? அதனால அந்த பண்டிகையை அவங்க கொண்டாடுறதுக்கு அன்புனால கொண்டாடணும். நம்மளை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தாங்க, இதை பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் மறந்துடக்கூடாடா. ஒன்று அப்படிலாம் வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த தலைமுறையே இருக்குது. இல்லைன்னா நம்ம தலைமுறையே காலியாக இருக்கும். புரியுதுங்களா? தலைச்சான் பிள்ளைகள்லாம் காலியானா என்ன ஆகுறது? சரி, ஆமேன். ஓகே. இஸ்ரேல் சந்ததியார் எல்லோரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசிரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே அப்படின்னாப்புல. மேலும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம்,
பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையான எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அதை புசிக்கலாம். அந்நியனும் கூலியாட்களும் அதிலே புசிக்க வேண்டாம். அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் எலும்பை முறிக்கக்கூடாது. எத்தனை புரியுது? சிலுவையில் எலும்பை முறிக்கக்கூடாதுன்னு போட்டு பார்த்துருக்கீங்களா? முறிக்க மாட்டாங்க, எல்லாம் ஒத்து போகும். இஸ்ரேல் சபையர் எல்லோரும் அதை ஆசரிக்க கடவர். அந்நியன் ஒருவன் உன்னிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்கை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். பின்பு அவர்கள் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். இதைத்தான் வச்சு மைண்டில் வச்சு தான் என்ன பண்ணாங்க? இந்த விருத்த சேதனத்துக்கு தான் என்ன கொண்டு வந்தாங்க? ஞானஸ்தானம். ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்கலன்னா தேவன் அந்த ஜலத்தினால் அந்த ஞானஸ்தானம் எடுப்பாங்க இல்லையா, அது எடுக்காதவங்க இந்த பஸ்கா புசிக்கக்கூடாது, இந்த திருவிருந்து எடுக்கக்கூடாதுங்கிறது இதன் அடிப்படையில் தான் செய்கிறாங்க. அந்நியர்கள் அவங்க இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்த ஞானஸ்தானம் எடுத்தா தான் அவங்க யாரு? ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள், அவங்க கம்யூனியன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கத்தை அவங்க செய்கிறாங்க. ஓகே, சரி. இப்படியே இஸ்ரேல் புத்திரர் எல்லோரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கையை தட்டி அணியணியாய் எங்கேருந்து போகிறாங்க? எகிப்து தேசத்துலேருந்து. எகிப்து தேசம்னா பாவம் நிறைந்த தேசம், அடிமைத்தனமான தேசம், அவங்க கஷ்டப்பட்ட தேசம். அங்கேருந்து புறப்பட பண்ணினார். எத்தனை பேர் புரியுது? எப்போ? பஸ்காவை ஆசரித்த பின்பு. புரியுதுங்களா? ஆமேன். அப்படிதான் கர்த்தர் உங்களை எண்ணியம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்த கம்யூனியில் இவ்வளோ இருக்குது. இது எதுக்கெல்லாம் செய்கிறோம்? ஒற்றுமைக்காக, ஒரு மனதுக்காக, ஐக்கியத்திற்காக, அன்பிற்காக. அது மட்டும் இல்லை, அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து ஒருவருக்கு ஒருவை அன்பு கூறுகிறவர்களாய் மாறுகிறோம். எத்தனை புரியுது? அதான் இயேசு சொன்னார், நான் உங்கள் மீது அன்பா இருந்த போல நீங்கள் அன்பா இருங்கள். அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பா இருந்தார்னு நினைக்கும் போது, அவர் அடிக்கப்பட்டது நமக்காக ரத்த சிந்தனதெல்லாம் நினைச்சிட்டு புசிக்கணும். அதனால நம்மளும் மற்றவங்களை மன்னிக்கணும், நேசிக்கணும், அன்பு செலுத்தணுங்கிறது புரியும். எத்தனை பேர் புரியுது? ஓகே, இதுதான் கம்யூனியன், இதுதான் பஸ்கா. எனக்கு தெரிஞ்சது தேவன் நமக்கு இப்போதைக்கு வெளிப்படுத்தினது. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் வெளிப்படுத்துவார். கண்களை மூடி, டைம் ஆகிட்டு அதனால முடிக்கிறேன். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேத தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீங்கள் தான் மெய்யான பஸ்கா. உங்களை நினைவு கூர்ந்து நாங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது ஒரு ஐக்கியம் உண்டாகுது, அன்பு உண்டாகுது. ஆமேன். உங்கள் இருதய விருப்பங்கள் நிறைவேறுது. அதே நேரத்தில் நீங்கள் எங்கள் மேலே வச்ச அன்பும் வெளிப்படுது. ஆமேன். உங்கள் தலைமுகளால் நாங்கள் சுகமாகி இருக்கிறோம். எங்கள் சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள் எதுவும் இருக்காது. ஆமேன். நீங்கள் தரித்திரரானீங்க, அதனால் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். ஆமேன். எங்கள் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தீங்க, ஆனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எகிப்தின் கலாச்சாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, ஆமீன், இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்த தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின தேவன் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி எங்களை இந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக, இந்த நல்ல தேவனுடைய ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளாக எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிக நம்ம மேல் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிஞ்சு வைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஜலத்தினாலும் ஆவினால் புறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஓகே, அப்படியே உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். டைம் ஆகிட்டு. ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். தேங்க்யூ.